ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பட்டர் குக்கீஸ் தான் செய்ய போகிறோம். யாரெல்லாம் டீ கடைக்கு போனீங்கன்னா ஒரு டீயும் 2 பட்டர் குக்கீஸும் வாங்கி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 100% சொல்லுவேன், இது குழந்தைங்களுக்கான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஸ்கூல் ஸ்நாக்ஸும் கூட. இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு 250 ml கப்பில் 2 கப் எடுத்துக்கோங்க. 125 கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு நாட்டு சர்க்கரையில் ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்கு எள்ளும் பாதாமும் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆப்ஷனலுக்கு. வாங்க இந்த பொருட்கள்லாம் வச்சு நம்ம எப்படி சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 125 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம நாட்டு சர்க்கரையை ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் ஒரு பாதியை ஃபஸ்ட்டு சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும். இன்னொரு பாதி சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நமக்கு நல்லா கரையணும். இப்போது நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இந்த சர்க்கரை எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கோதுமை மாவை 2 போர்ஷனாக பிரித்து முதல் பாதியை நான் இதில் சேர்த்துட்டு இந்த விஸ்காலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் 3/4 பட்டர் இதில் அப்ளை ஆகி நமக்கு நல்ல ஒரு ஈரப்பதம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாதியையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ண வரலன்னா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஈரப்பதத்தில் உங்களுக்கு மாவு கிடச்சிரும். நம்ம கையாலே நல்லா மாவை உதுத்து விட்டுட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிக்கலாம். எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். எனக்கு இந்த பட்டரே போதும் நல்லா பிசையிறதுக்கு. உங்களுக்கு அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா பால் நீங்கள் காய்ச்சிட்டு 1/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக பாதாம் அரைச்சதை சேர்த்துருக்கேன். அங்கங்கே கடிப்படும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக நட்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சாக்கோ சிப்ஸோ இல்லை வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் டோவாக நமக்கு கிடைக்கணும். இப்போது நான் இதை ஒரு தட்டு போட்டு மூடி 10 to 15 மினிட்ஸ் போல் நான் ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜ் பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் ஏன் வைக்கிறோன்னா, அப்போ தான் மாவு நல்லா செட் ஆகி நமக்கு வரும். குக்கீஸ் பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ மேலே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் போல் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா நமக்கு செட் ஆகி சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போது இதில் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு சப்பாத்தி கட்டையில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குக்கி கட்டர் ரவுண்ட் ஷேப் இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இல்லைன்னா பாட்டிலோட மூடி வச்சு நீங்கள் ஒரு சர்க்கிளாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற மாவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கைகளால் எடுத்துருங்க. பாருங்கள், நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக ஒரு குக்கீஸ் கிடச்சிருக்கு. இப்போ நாம் பட்டர் தடவின ஒரு ட்ரேயில் எல்லாத்தையும் லைன் பண்ணி வச்சிடலாம். இந்த குக்கீஸ் பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் போயிட்டு வாங்குகிற குக்கீஸ்க்கும் இந்த குக்கீஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கடையில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி நமக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்க பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த குக்கீஸ் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு கூட 2 குக்கீஸ் சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். பார்த்திங்கன்னா, எக்ஸஸாக இருக்கிற குக்கீஸும் இந்த பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது மேலே கொஞ்சம் ஹெல்த்தியான டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எள்ளு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டீ கடையிலலாம் நமக்கு எள்ளு போட்டு தான் அந்த குக்கீஸ் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சாக்கோ சிப்ஸோ இல்லைன்னா வேறு ஏதாவது நட்ஸோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீனட் கூட நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் நல்ல வயிறுக்கு ஃபில்லிங்காகவும் பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான டாப்பிங்ஸாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ எல்லா டாப்பிங்ஸும் நம்ம போட்டாச்சு. இப்போது 180 டிகிரியில்
10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஒடிஜியில் தான் நான் இதை வைக்க போகிறேன். உங்ககிட்ட ஒடிஜி இல்லைன்னா கேஸ் அடுப்புலேயே வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு ஏதாவது ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி இந்த மாதிரி குக்கீஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து சிம்மில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒடிஜியில் 15 மினிட்ஸ் நான் வந்து செட் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், குக்கீஸ் எல்லாமே நல்லா பேக் ஆகி வந்துட்டுருக்கு, நல்ல அரோமாவும் வருது. நீங்களும் கேஸில் பண்ணுற மாதிரினா கரெக்டாக 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பிஸ்கெட்ஸ் நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். நல்ல கலர் அண்ட் டெக்ஸ்சரோடு வந்திருக்கு பாருங்கள். செம்ம சூப்பராகவும் நல்ல அரோமாவும் நமக்கு இருக்குது. பிஸ்கெட் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியுதா, டீ கடையில் இருக்கிற அதே பட்டர் குக்கீஸ் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். எக்ஸஸாக இருக்கிறதையும் இந்த டின்னில் வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் இந்த பிஸ்கெட்டை எடுக்கக்கூடாது. 10 மினிட்ஸ்க்கு நல்ல கூல்டவுன் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு குக்கீஸ் ரொம்பவே க்ரன்ச்சியாகவும் ஸ்டோர் பண்ணி வைக்கவும் ரொம்ப நாளைக்கு வரும். இப்போது குக்கீஸ் நல்லாவே கூல்டவுன் ஆகிடுச்சி. நான் ஒரு பிஸ்கெட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி பாருங்கள், நல்ல ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு பிஸ்கெட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல க்ரன்ச்சியாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் சொல்கிற டிப்ஸை எல்லாத்தையுமே பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து குக்கீஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே செம்ம சூப்பராக டேஸ்டான ஒரு குக்கீஸ் நமக்கு கிடச்சிரும். இதில் 2 குக்கீஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற பசங்க கண்டிப்பாக 2 குக்கீஸும் ஒரு பால் மில்க்கும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போனால் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா குக்கீஸையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஹெல்த்தியான வீட் குக்கீஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.